பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதாய் என்று சொல்லப்படும் கபால் ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவர் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போனார். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், சிலுவை என்பது பாடுகளின் சின்னம், சிலுவை என்பது துக்கத்தின் சின்னம். ஆனால் யூதர்கள் அந்த நாட்களிலே இந்த சிலுவை மரணத்தை, இந்த மரண தண்டனை எதற்காக வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், மன்னிக்க முடியாத குற்றங்களை ஒருவன் செய்வானானால் அவனுக்கு சிலுவை மரணம் என்கிற மரண தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பாவம் அறியாத பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையிலே, அந்த பாடுகளின் சின்னமாகிய சிலுவையிலே, அந்த துக்கத்தின் சின்னமாகிய சிலுவையிலே இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அதற்கு பிலாத்து ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற மேட்டிலே, கபால ஸ்தலத்திலே அங்கே சுமந்து கொண்டு போகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும். செய்யாத ஒரு தவறுக்காக நாம் குற்றம் சாட்டப்படுவோம், நாம் அடிக்கப்படுவோம், அவமானப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், தூற்றுவார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இயேசு எனக்காக முன்பாகவே தம்முடைய சிலுவையை சுமந்து தீர்த்திருக்கிறார். கவனிங்க, அந்த பாடுகளின் சிலுவையை, அந்த அவமானத்தின் சிலுவை இயேசு சுமந்த காரணம், நீங்களும் நானும் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அதை சகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக சிலுவையை சுமந்து தீர்த்தார். பாடுகள் என்பது, அவமானம் என்பது, நிந்தை என்பது சிலுவை மரணத்துக்கு அடையாளம், சிலுவைக்கு அடையாளம். ஆகவே அந்த பாடுகள் நிறைந்த, துக்கம் நிறைந்த, அவமானம் நிறைந்த சின்னமாகிய சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டார். உங்களுக்காக, எனக்காக. மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு, என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.